அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இனிமே பேசி வீடியோ போடலாம். நம்ம வாய் பார்த்தீங்கன்னா ஒரு லொட வாய். எனக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைய பேசாம இருக்க சொன்னாலே போதும். கொஞ்ச நேரம் பேசாம இரு, 1 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட அந்த 1 கோடி ரூபாயை கோட்டை விடுறாள் நம்ம. அப்படி இருக்கும்போது பேசாம பாட்டு மட்டும் வச்சு வீடியோ போடுறதுல எனக்கு அந்த அளவு திருப்தி கிடையாது. அப்புறம் நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா பேசி வளர்த்த சேனல் தான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், பிடிச்ச விஷயம், கிராமத்து வாழ்க்கை, எனக்கு உடன்பாடான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்றனால தான் நம்ம இந்த சேனல் தொடங்கணும். ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கான நேரமே கிடைக்கல. வேலைக்கு போயிட்டு வந்ததும் சாப்பிட்டு தூங்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. லீவு நாளில் வீடியோ எடுத்தாலும் அதனால தான் ஒரு பாட்டை வச்சு நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஸோ இனிமேல் பேசி வீடியோ போடுவோம். அதுக்கே இவ்வளோ பேசுகிறேன்னா சரி, முடியெல்லாம் நரைச்சு போய் கிடைக்க கருவேப்பிலை துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலையை பறிச்சாந்து வச்சுக்கிட்டு பட்டை மிளகாயை தேடுனா ஒன்று கூட இல்லை. சும்மா நாளில் பார்த்தீங்கன்னா தானே அப்படியே கிடக்கும். ஏதாச்சும் அரைக்கணும்னு தேடும் போது தான் ஒன்று கூட இருக்காது. அப்புறம் பச்சையாகவும் இல்லாமல் பட்டாதாகவும் இல்லாமல் பழுத்தாதான் ஒரு 4-5 மிளகாய் கிடந்துச்சு. அதை வச்சு தான் வந்து கருவேப்பிலை துவையல் அரைச்சேன். அம்மியில் அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா கிட்ட சொல்லி அரைக்க சொன்னா நம்மள அரைச்சிடுவாங்க. அதனால மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன். எப்படியோ நமக்கு தேவையானதை நம்மளே செய்ய கத்துக்கணும்ல. கருவேப்பிலை, உப்பு, புளி, மிளகாய், பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்ச கருவேப்பிலை துவையல் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. அட நம்ம செஞ்சதான் இவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் சுடுசோத்துல துவையலை போட்டு அது மேல நல்லெண்ணெய் ஊத்தி குழப்பி அடிச்சேன். கருவேப்பிலை துவையல் சாப்பிட்றோம், முடிய கருப்பாக்குறோம். நன்றி.